கோவையில் கள்ளத்துப்பாக்கி பயன்படுத்திய தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்துள்ளார்கள். பகலில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராகவும் இரவில் ரவுடியாகவும் வலம் வந்தவர் சிக்கியது எப்படி? கோவை பீளமேடு விளாங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் 23 வயது ஹரிஸ்ரீ. இவர் கோவையில் உள்ள பிரபல கண் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். அவருக்கு பீகாரை சேர்ந்த கள்ளத்துப்பாக்கி விற்கும் கும்பலுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவ்வப்போது விடுமுறை எடுத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் பீகார் சென்று சட்டவிரோதமாக தமிழ்நாட்டிற்கு கள்ளத்துப்பாக்கி வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த பீளமேடு போலீசார் அவரை கைது செய்தார்கள். இந்த வழக்கில் ஜாமீனில் வெளியில் வந்த ஹரி காளப்பட்டி அருகே உள்ள மதுபான பாரில் தனியாக மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அருகில் உள்ள டேபிளில் திருச்சியை சேர்ந்த சக்திவேல் தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது ஹரி சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் சக்திவேல் மற்றும் அவரது நண்பர்களை மிரட்டும் விதமாக தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் ஹரி வானில் சுட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மதுபான பாரில் இருந்த அனைவரும் தலை தெறிக்க ஓடினார்கள். பயந்து போன சக்திவேல் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து நடந்த சம்பவத்தை போலீசாரிடம் கூறியுள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஹரியிடமிருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவரிடம் மேலும் ஒரு நாட்டு துப்பாக்கி இருப்பதும் தெரியவந்துள்ளது. அதனை சூலூர் அடுத்துள்ள செரையாம்பாளையம் அருகே காட்டுப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த இடத்திற்கு ஹரியை அழைத்துச் சென்று அந்த துப்பாக்கியை மீட்க போலீசார் முயன்றுள்ளார்கள். காட்டுப்பகுதிக்கு சென்று துப்பாக்கியை எடுத்ததும் அதை போலீசாரிடம் கொடுக்காமல் அந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட துவங்கியுள்ளார். கையில் இருந்த துப்பாக்கியை கீழே போட சொல்லி போலீசார் எச்சரித்துள்ளார்கள். மீண்டும் துப்பாக்கியை போலீசார் முன் நீட்டி போலீசாரை மிரட்டியுள்ளார். இதனால் கோவில்பாளையம் காவல் ஆய்வாளர் இளங்கோ தற்காப்பிற்காக ஹரியை நோக்கி பதிலுக்கு சுட்டுள்ளார். இதில் ஹரியின் இடது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. நிலை குலைந்து கீழே விழுந்த ஹரியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் செல்போனை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். அங்கு போலீசார் காவலில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் ஹரிஸ்ரீ மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. கோவில்பாளையம் காவல் ஆய்வாளர் இளங்கோ புகாரின் பேரில் ஹரிஸ்ரீ மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோவை மாவட்ட ரூரல் எஸ்பி கார்த்திகேயன், கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன், சூலூர் கருமத்தம்பட்டி கோவில்பாளையம் காவல் ஆய்வாளர்கள் சம்பவ இடத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். கோவில்பாளையம் காவல் நிலையத்து உட்பட்ட பகுதியில் நேற்று இரவு அரௌண்டு 11 மணி அளவில் அக்யூஸ்ட் தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் குடிபோதையில் வாய் தகராறு ஏற்படுது. அப்பொழுது குற்றவாளி அவர் பதுக்கி வச்சுருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து அவங்களை மிரட்டுவதற்காக மேல் நோக்கி சொல்கிறாரு. ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அதன் பிறகு அங்கேருந்த மற்றவங்கெல்லாம் போயிடுறாங்க. அக்யூஸ்டும் அங்கேருந்து தப்பிச்சு தலைமுறைவாயிடுறாரு. இது சம்மந்தமாக காலையில் கம்ப்ளைண்ட் பெறப்பட்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தோம். குற்றவாளியை பின்னர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிக்கு பயன்படுத்திய அந்த நாட்டு துப்பாக்கியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஸ்பாட்டுக்கு வரும்பொழுது அவர் தப்பிக்க முயற்சி செய்து துப்பாக்கியால் காவல்துறை நோக்கி சொல்கிறாரு. அப்பொழுது காவல்துறையினர் தற்பாதுகாப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்காக திருப்பியும் அவரை முட்டியில் ஷூட் பண்ணி அவரை செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்பொழுது அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். மேற்கொண்டு விசாரணை போயிட்டுருக்கு. தனியார் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருந்த ஹரிஸ்ரீக்கு எதற்கு கள்ளத்துப்பாக்கி? அவர் பீகாரில் யாரிடம் கள்ளத்துப்பாக்கி வாங்கினார்?
அவரை அந்த கும்பலிடம் அறிமுகப்படுத்தியது யார்? ஹரிஸ்ரீ கள்ளத்துப்பாக்கியை வாங்கி வேறு யாரிடமும் விற்றுள்ளாரா என்ற கோணத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு விடை காணும் வகையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.